அவர் இயக்கிய திரைப்படங்கள் தான் பலருக்கான ஒரு மாற்றத்தை சினிமாவுக்கு நோக்கி நகரக்கூடிய விஷயமாக மாறியது. தமிழ் சினிமாவில் இயக்குனர் திகரம், இயக்குனர் இமயம் இவர்களுடைய இருவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அதிலும் இயக்குனர் திகரத்தோடு பாராட்ட பெற்ற அன்பு பெற்றவராகவும் இவர் இருந்திருக்கிறார் பாரதி ராஜா. பல இயக்குனர்கள், புதிய இயக்குனர்கள் சினிமாவுக்குள் வருவதற்கும் ஒரு முக்கிய இயக்குனராக, ஒரு படைப்பாளியாக அவர் இருந்திருக்கிறார். அதை எவராலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. கண்டிப்பா செல்வராஜ், கண்டிப்பா செந்தில் ராஜா. அதே போன்று இயக்குனர், நடிகர் அப்படிங்கிறத கடந்து தயாரிப்பாளராகவும் அவர் கோலோச்சி இருக்கார். அவர் தயாரிப்பாளர் சங்கம் அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது எப்படி பார்க்க வேண்டியது? ஸ்ரீராம், தயாரிப்பாளர்களுடைய முக்கியத்துவம் அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதில் அவரு பாரதி ராஜாவுடைய பங்களிப்பு என்பது மறுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முக்கிய சங்கமாக திகழ்வதற்கு அதில் முக்கியமாக நபர்களாக இருந்ததில் பாரதி ராஜாவும் ஒரு முக்கிய தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருந்திருக்கிறார். தயாரிப்பாளர்களுக்கு குரல் கொடுப்பது, தயாரிப்பாளர்கள் பிரச்சனையை அரசு கவனத்திற்கு எடுத்து சென்று அதை தீர்த்து வைப்ப முடிவு செய்வது, சங்கங்களுக்கு இடையே பிரச்சனை வருவதை, சினிமாவில் ஏற்படும் பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் முக்கிய பங்காற்றி இருக்கிறார். ஏனென்றால் அவர் மீது ஒரு மரியாதை இருந்தது. அதே போல் அவருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து தன்னுடைய துறை ஒரு சிறப்பான துறையாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் கவனம் செலுத்தினார், விரும்பினார். அதன் காரணமாக அவர் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கான முக்கிய மனிதராகவும் இருந்திருக்கிறார். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2020 பார்த்தீர்கள் என்றால் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் என்று நடப்பு தயாரிப்பாளர் சங்கமாக உருவெடுக்கிறது. அதாவது அதிலிருந்து தற்போது படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் புதிய திரைப்படம், அதாவது சங்கத்தை தொடங்குகிறார்கள். அதற்கு தலைவராக பாரதி ராஜா பொறுப்பேற்கிறார். அவருடைய தலைமையில் தான் அந்த சங்கம் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் இயங்கியது. அவர் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சங்கம். அவர் அந்த பிரச்சனைகளை தீர்வு காண்பதில் முக்கியமான நபராக இருக்கிறார். அவர் கூறினால் மறுக்க மாட்டார்கள் மற்றவர்கள் என்பதன் காரணமாக அவர் பல பிரச்சனைகளை தீர்வு காண்பதில் முக்கிய மனிதராக இருந்திருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது அவர் ஆக்டிவாக இருந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பு கூட ஒரு விஷயம் குறித்து, சினிமாவில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் குறித்து நிர்வாகிகள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவர்கள் அந்த நிகழ்வில் இருந்த அந்த இரவு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனவே அவர் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அனைத்து சமயத்திலும் தன்னால் முடிந்த உதவிகளை அல்லது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பல்வேறு உதவிகளை அவர் செய்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். ஸ்ரீராம், கண்டிப்பா செந்தில் ராஜா. சென்னை ஈலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பாரதி ராஜா உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். 84 வயதில் காலமாகி இருக்கக்கூடிய நிலையில் பாரதி ராஜாவினுடைய உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். 3 நாள் பயணமாக டெல்லி செல்ல இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். மேலும் பல்வேறு அரசியல் தலைவர்களும் பாரதி ராஜாவினுடைய இழப்பிற்கு தங்களுடைய இரங்கலை பதிவு செய்து வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசும் அதை குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் சினிமாவிற்கு பாரதி ராஜா ஆற்றிய பங்களிப்பு அளவிட முடியாதது என்று கூறியிருக்கிறார். மனித உறவுகளின் ஆழத்தை தனது படைப்புகளின் மூலம் தலைமுறைகள் கடந்தும் பேச வைத்தவர் பாரதி ராஜா என்றும் அவர் குறிப்பிட்டு தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று நீலாங்கரை இல்லத்திற்கு சென்று தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார். பாரதி ராஜா தன்னுடைய 84வது வயதில் காலமாகி இருக்கிறார். திரைத்துறையில் பல்வேறு சாதனைகளை புரிந்தவர். 6 தேசிய விருதுகள் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். 2004ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என பன்முகங்களை கொண்டவர். பாரதி ராஜாவிற்கு முன், பாரதி ராஜாவிற்கு பின் என கூறக்கூடிய அளவிற்கு திரைத்துறையில் இயக்குனராக பல்வேறு சாதனைகளை புரிந்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது. நேற்று இரவு 2 மணி அளவில் அவரது உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது. நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் அங்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வெங்கட் வழங்க கேட்கலாம். வெங்கட், விவரங்களை பகிர்ந்துக்கலாம்.
84 வயதான இயக்குனர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால காலமாகி இருக்கிறார். அவரது உடல் நீலங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜா இல்லத்தில் வைக்கப்பட்டக்கூடிய நிலையில இயக்குனர் பாரதி ராஜாவுடைய உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். பாரதி ராஜாவுடைய இல்லம் என்பது முதலமைச்சர் விஜய் இல்லத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இல்லம் என்பதால தற்பொழுது முதலமைச்சர் விஜய் நேரடியாக வந்து இயக்குனர் பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதாவது இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 10 மணிக்கு சென்னை விமான நிலையம் புறப்பட இருந்தார். அதற்கு முன்னதாக இந்த இயக்குனர் பாரதிராஜா காலமானார் என்கின்ற செய்தியை கேட்டதற்கு பிறகாக முதலமைச்சர் விஜய் இல்லம் அருகே பாரதிராஜா இல்லமும் இருப்பதால தற்பொழுது இயக்குனர் பாரதிராஜாவுடைய உடலுக்கு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி மரியாதை செலுத்தியிருக்கிறார். தொடர்ச்சியாக தற்பொழுது குடும்பத்தினர் யாரும் அருகே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இயக்குனர் கங்கை அமரன், நடிகர் நிரோஷா ஆகியோர் உடன் இருந்து அந்த இறுதி அந்த பணிகளுக்கான அந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். குடும்பத்தாரினர் பிற ஊர் மனைவி வந்து வேற ஊர்லயும், மகள் வெளிநாடுகளிலும் மலேசியாவில் இருப்பதால அவர்கள் இங்கே வருவதற்கான வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இயக்குனர் பாரதிராஜாவுடைய உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வு பிறகாக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையம் புறப்பட இருக்கக்கூடிய நிலையில இயக்குனர் பாரதிராஜாவுடைய உடலுக்கு முதலமைச்சர் விஜய் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். வெங்கட், வேறு யாரெல்லாம் இருக்காங்க? திரைத்துறையைச் சேர்ந்த நபர்கள் யாரெல்லாம் பாரதி ராஜாவினுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்? சற்று நேரத்துக்கு முன்பாக இயக்குனர் மணிரத்னம் தற்பொழுது இங்கே வந்திருக்கிறார். அவர் இயக்குனர் மணிரத்னம் வந்திருந்தார். தற்பொழுது அதற்கு முன்னதாக நடிகர் நிரோஷா மற்றும் இயக்குனர் கங்கையம்பன் உள்ளிட்ட அந்த இருவர் மட்டுமே வந்திருந்த நிலையில தற்பொழுது இயக்குனர் மணிரத்னம் வருகை புரிந்திருக்கிறார். குடும்பத்தினர் யாருமே அருகே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால அந்த இறுதி சடங்குகள் மேற்கொள்வதற்காக அந்த பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவர் உடல்கள் வைக்கப்பட்டு அதற்கான அந்த சடங்குகளை மேற்கொள்வதற்காக தற்பொழுது நடிகர் நிரோஷா மற்றும் இயக்குனர் கங்கையம்பன் உள்ளிட்டோர் அந்த பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இருவர் மட்டுமே அந்த பணிகளை மேற்கொண்டு நிலையில தற்பொழுது இயக்குனர் மணிரத்னம் அவர்களும் இயக்குனர் பாரதிராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக திரைத்துறை சார்ந்த நபர்கள் பலருமே சமூக வலைதளங்கள் மூலமாக தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது இயக்குனர் கங்கை அமரன், அதே போல மணிரத்னம் உள்ளிட்டோர் இயக்குனர் பாரதிராஜா உடலுக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். 10 மணிக்கு பிறகாக பொதுமக்கள், திரைத்துறை சார்ந்த நபர்களுக்கு அந்த அஞ்சலிக்காக ஒரு உடல் வைக்கப்படும் என கூறப்பட்டாலும் முதலமைச்சர் சென்னை விமான நிலையம் புறப்பட்டதுக்கு சென்றதுக்கு பிறகாகவே பொதுமக்கள் அஞ்சலிக்காக அந்த உடல் வந்து வைக்கப்படும். முன்னதாக திரைத்துறை சார்ந்த நபர்கள் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்த இருக்கக்கூடிய நிலையில இயக்குனர் மணிரத்னம் தற்போது நேரடியாக வந்து இயக்குனர் பாரதிராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். முன்னதாக குடும்பத்தினர் யாரும் அருகே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நடிகர் நிரோஷா மற்றும் இயக்குனர் கங்கை அமரன் உள்ளிட்டோர் அந்த இறுதி சடங்கு அந்த உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படக்கூடிய அந்த பணிகளை தற்போது அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் முதலமைச்சர் விஜய் பாரதிராஜாவுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். தொடர்ச்சியாக மற்ற திரைத்துறை சார்ந்த நபர்களும் இங்கே வர இருப்பதால காவல்துறையினரும் அதிகமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் தற்பொழுது அங்கு இல்லத்தில் இருக்கக்கூடிய நிலையில எந்தவித அசம்பாதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் இந்த பகுதியில் இருந்து சென்னை விமான நிலையம் புறப்பட்டு சென்றதற்கு பிறகாகவே ஊடகங்களுக்கு அவர் இல்லம் முன்பாக அனுமதி என்பது கொடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் நடிகர் நிரோஷா, இயக்குநர்கள் கங்கை அமரன், மணிரத்னம் உள்ளிட்டோர் இயக்குனர் பாரதிராஜாவுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். தேவப்பிரேம், முதலமைச்சர் விஜய் பாரதி ராஜாவினுடைய இல்லத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். பாரதி ராஜா 84வது வயதில் காலமாக்கி இருக்கக்கூடிய நிலையில் அவரது உடல் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். மேலும் சில திரைப்பிரபலங்களும் அங்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய சூழலானது இருக்கிறது. அவரது உறவினர்கள் வெளியூரிலிருந்து வரக்கூடிய காரணத்தால் தற்பொழுது அவரது உடல் நீலாங்கரையில் வைக்கப்பட்டிருக்கிறது. திரைத்துறையில் பல்வேறு பங்களிப்புகளை செலுத்தியவர், 6 தேசிய விருதுகள் உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றவர். பத்மஸ்ரீ விருது வழங்கி 2004ஆம் ஆண்டு கௌரவிக்கப்பட்டவர் பாரதி ராஜா. இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என பன்முகங்களை கொண்டவர் பாரதி ராஜா. இறுதிச் சடங்குகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. 3 நாள் பயணமாக டெல்லி செல்ல இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் விஜய் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு சென்று நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அங்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்களும் பாரதி ராஜாவினுடைய மறைவிற்கு தங்களுடைய இரங்கலை பதிவு செய்து வருகிறார்கள். அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என பல்வேறு நபர்களும் தங்களுடைய இரங்கலை பதிவு செய்து வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். தமிழ் மண்ணின் மண் வாசனையை உயிர்ப்பித்து காட்டியவர் பாரதி ராஜா என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ் சினிமாவிற்கு பாரதி ராஜா ஆற்றிய பங்களிப்பு அளவிட முடியாதது என்றும் கூறி தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். இயக்குனர் மணிரத்னம் உள்ளிட்ட திரைத்துறையை சார்ந்த நபர்கள் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவின் இல்லத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். நிரோஷா உள்ளிட்ட
நடிகையும் அங்கு இருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று தன்னுடைய அஞ்சலியை பதிவு செய்திருக்கிறார், இரங்கலை தெரிவித்திருக்கிறார்.